கேபிட்டலிசத்துல எப்படி இன்இக்வலா சொசைட்டி சமுதாயம் கேபிட்டலிசம்ல எவ்வளோ இன்இக்வலா இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். அதுல என்னடா நீ சின்ன பசங்களோட எடுத்திருக்க, என்னமோ விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினைப்ப. சரியா? அதுக்கு அவனு பதில், நம்ம கேபிட்டலிசம் எப்படி உண்மையிலே பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்க சின்ன பசங்க போக்கிமான் கார்ட்ஸை வச்சு நடக்குது. அவ்வளவுதான் தமிழ். ஓகே, புரியுது புரியுது. சரி பாஸ், முதலாளி இருக்கு டைம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? இல்ல, வேலையை பாரு. ஸ்டார்ட். ஐயோ, என்னால இந்த வேலையை செய்ய முடியல. சரி, இன்னொரு ட்ரை பண்ணலாம். முதலாளி ஐயா, எனக்கு இந்த ஃபேக்டரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தரீங்களா? இல்ல, வேலையை பாரு சொல்றேன். இனியா, போன வீடியோ சொன்னீங்கன்னா இனிக்குள்ளாட்டி அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன், அந்த இதுன்னு பேசிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஃபேக்டரி பத்தி பேசிட்டு இருக்கா? எனக்கு புரியவே இல்லை, சுத்தமா புரியல. இதுதான் தமிழ். எனக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? நம்ம சில பேர் இன்இக்வாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அந்த ஃபேக்டரி எல்லாம் கம்பெனி எல்லாம் கவர்மெண்ட் ஓன் இல்லாம மக்கள் ஓன் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே நான் காமிக்கணும்ன்றதுனால அந்த படத்துல அந்த சீன்ல நான் ரெண்டு இதையும் காமிச்சிருக்கேன். சரியா தமிழ்? புரிஞ்சிச்சு. இது மட்டும் இல்ல தமிழ், ஏன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஃபேக்டரி சீன்ல ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஒர்க்கர்ஸ் ஃபேக்டரி பாஸ் எல்லாம் நீங்க முதலாளி ஃபேக்டரி பாஸ் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க எவ்வளோ கம்மியான சம்பளம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுமையான வேலை ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ கொடுமையா வச்சுக்கோங்க. இதனாலதான் கேபிட்டலிசம் தப்புன்னு சொல்றாங்க. அதனால கவர்மெண்ட் சோஷியலிசத்துல கவர்மெண்ட் ஓன்டா எல்லா ஃபேக்டரியையும் வச்சிருப்பாங்க. ஸோ யூ மீன் சோஷியலிசமும் கம்யூனிசமும் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட். கம்யூனிசம் தான். ஆனா கம்யூனிசம்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆனா கம்யூனிசத்துல இந்த ஒர்க்கர்ஸ்லாம் எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும். சரியா? அதனால சோஷியலிசத்துல கொஞ்சோண்டு கவர்மெண்ட் ஃப்ரீ மக்கள் ஃப்ரீயா தனியார்ல மார்க்கெட் வச்சு அலோவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ சோவியத் யூனியன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யால லெனின் என்ன சொன்னாரு தெரியுமா? நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்தாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? புரியல. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. யூஎஸ்எஸ்ஆர்ல அந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த கவர்மெண்ட் எக்கனாமி ரொம்ப இன்ஸ்டேபிளா இருந்துச்சு தமிழ். அதனால இந்த எக்கனாமியை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக கொஞ்சோண்டு தனியாருக்கு அலோவ் பண்ணாங்க. அவ்வளவுதான். புரிஞ்சிச்சா? நன்றி, வணக்கம்.